கோல்டு சீட்டு ப்ளஸ் 1000 rupees ரெக்கரிங் டெபாசிட் இது ரெண்டுத்தையும் நிறுத்திட்டு ஹீ கேன் ஃபோக்கஸ் ஆன் க்ளோசிங் த பர்சனல் லோன் ஃபர்ஸ்ட். எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட 7 lakhs பக்கத்தில் கோல்டு இருக்குது. எப்படி 7 லட்சம் ஒர்த்து இருக்கும். ஓகேவா? ஸோ கையில் கோல்டு இருக்கும்போது நீங்கள் எமர்ஜென்சி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களுடைய கையில் இருக்கிற கேஷை என்றைக்குமே வெளியே நீங்கள் போடாதீங்க. அதை கொடுத்து எந்த அசட்டுமே வாங்கக்கூடாது. நீங்கள் வச்சிருக்கிற கேஷு, உங்கள் கையில் இருக்க காசு இட்ஸ் யுவர் ஸ்லேவ். அது உங்கள் அடிமை. ராப்பகல் பாராமல் 24 மணி நேரமும் அந்த காசு உங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த காசு உங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னா அந்த காசை நீங்கள் மார்க்கெட்லேருந்து எடுக்கவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் படி 100 மைனஸ் ஏஜ் தான் நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் கொரியில் சத்யமூர்த்தி ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர். இவருக்கு வயது 34 ஆகுது. ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய மந்த்லி டேக் ஹோம் சேலரி அப்படின்றது 38,000 இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 2.5 லட்ச ரூபா பர்சனல் லோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 5 lakh ஒர்த்து ஜுவல் லோனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அசட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சொந்த ஊரில் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு வீடு இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. மோன் ஹவுஸ் இருக்குது அப்படின்றாரு. ஓகே. கரண்ட்லி அவருக்கு ஒரு 2000 கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் 1000 ரெக்கரிங் டெபாசிட்டாக மந்த்லி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவர் பண்ணல. இதை தாண்டி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணல. இதில் அவர் கிளாரிட்டியாக சொல்லலை. எவ்வளோ மந்த்தா இல்லை எவ்வளோ இயராக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லலை. சேவிங்ஸும் பெருசாக இல்லை. 5 lakh ஒர்த்து கோல்டு ஜுவல் லோனு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்ஐபி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மாதம் 2000 ரூபா அவரால் இன்னொரு 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, அவருக்கு குழந்தைங்க இருக்கான்னு தெரியல. பட் அந்த 2000 ரூபா கோல்டு சீட்டு ப்ளஸ் 1000 rupees ரெக்கரிங் டெபாசிட் இது ரெண்டுத்தையும் நிறுத்திட்டு ஹீ கேன் ஃபோக்கஸ் ஆன் க்ளோசிங் த பர்சனல் லோன் ஃபர்ஸ்ட். இந்த 2 சீட்டையும் 3000 ரூபா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த க்ளோஸ் பண்ண பிறகு அந்த பர்சனல் லோனோட இஎம்ஐ ப்ளஸ் இந்த 3000 ரூபா இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த கோல்டு வச்சுருக்காங்க இல்லையா 5 lakhsக்கு, அதுக்கு மாதம் போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி மாதம் போட்டுக்கிட்டே வந்தால் இந்த சைடு கோல்டு லோனு அடைஞ்சிரும் சீக்கிரம். ஸோ 3வது அவர் இந்த 2000 ரூபா எஸ்ஐபி என்னால் போட முடியும் இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ வருஷம் 20% என்னால் ஸ்டெப் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சுட்டு அந்த 20% ஸ்டெப் அப்பை அந்த கோல்டு லோன் அடையிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ், இப்போது 10% சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா 10% எஸ்ஐபி. இப்போ வேற ஒரு இதுக்கு மாறுறாரு, இன்னொரு 50% கிடைக்குது, இல்லை மார்க்கெட் படி 30% கிடைக்குதுன்னா ஸோ அந்த 30% எஸ்ஐபியில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு வந்தால் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் 30 வருஷத்தில் நிறைய அமௌண்ட்டு அவர்கிட்ட கையில் இருக்கும். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது அவர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அவருமே நினைக்கிறாரு. அப்புறம் நம்மளுமே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவர் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு பெருசாக அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்ன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. அப்புறம் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கு அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ எடுக்கலை. ஏன்னா அவருக்கு 34 வயசு ஆகுது அப்படின்றப்ப ஒரு மேரிட் பர்சனாக தான் இருக்கார். அப்போ அவருக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்ணல. எவ்வளோ பேர் டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஸோ இந்த ஏரியாவில் அவர் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்திலே தந்துடுவாங்க, விச் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு பிகின் வித். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக எடுத்துப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் வேலை ஐடி நிறுவனம் அப்படிங்கிறாரு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸு மினிமம் 3 லட்சம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ வெளியே அவர் இன்சூரன்ஸ் டாப் அப் இன்சூரன்ஸ் மாதிரி வாங்கினாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் என்னோட வயசுக்கு நான் 2 வருஷம் முன்னாடி எடுத்தேன். அப்போ ஐ வாஸ்
47 அப்பவே 50 lakhsக்கு டாப் அப். ஸோ 3 லட்சம் பேசிக்கு, அதுக்கு மேல 50 லட்சம் டாப் அப். நான் எடுத்தது 3 வருஷத்துக்கு எனக்கு 21,000 தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர். 2வது எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட 7 lakhs பக்கத்தில் கோல்டு இருக்கு. ஸோ 5 லட்சம் கோல்டு லோன்னா எப்படி 7 லட்சம் ஒர்த்து இருக்கும். ஓகேவா? ஸோ கையில் கோல்டு இருக்கும்போது நீங்கள் எமர்ஜென்சி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாளைக்கு வேணா அதை விற்றுக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னு ஆமாம். ஸோ லேண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது. லேண்டை விற்க வேணாம், பட் கோல்டு இருக்குது. கோல்டை வேணால் ஏற்றுட்டு இமீடியட்டாக வாங்கிக்கலாம், அடுத்த இதில் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் டாப் அப் எடுத்துக்கிட்டு தென் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு கோல்டு இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி. டேர்ம் இன்சூரன்ஸு இந்த சின்ன வயசுலேயே ஒரு எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸோ மல்டிப்ளை, எவ்வளோ ஆனுவல் எக்ஸ்பென்சஸோ மல்டிப்ளைட் பை 25. இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு இப்போவே எடுத்துட்டார்னா ரொம்ப சீப்பாக முடியும். ஸோ அவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டி முடிக்கிற வரைக்கும் 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரீமியம் அவருக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ யங்காக இருக்கும்போது அது எடுத்து வச்சுறது பெட்டர். சார் இப்போ அவருக்கு வந்து 34 வயசு தான் ஆகுது. அவர் வந்து ஒரு 38,000 தான் டேக் ஹோமாக அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படின்றப்ப இந்த சேல்ரி அப்படின்றது அவருடைய ஏஜுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குமா, இல்லை வந்து அவர் இன்னும் கூட அவருடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மிஸ்டர் சத்யமூர்த்தி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியே தீரணும். ஏன்னா 34 வயசில் 38ங்கிறது ரொம்ப கம்மியான சேலரி. ஸோ இப்போ இருக்கிற ஐடியில் என்னென்ன ஸ்கில் செட்டு லேட்டஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்துட்டு, இப்போ கவர்மெண்ட்லேயே அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் தராங்க. போத் எம்எஸ்எம்இ, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே தராங்க. அதில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த ஸ்கில் செட்டை வச்சுக்கிட்டு அவர் வேலை தேடினார்னா இதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்தோம்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அவங்களெலாம் வந்து பெருசாக சேலரி எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ நமக்கு வந்து வரக்கூடிய சம்பளம் வந்தால் போதும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம வீட்டில் சொந்த ஊரில் இருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் அப்படின்றது ஓகேயான மைண்ட் செட்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்து இன்னும் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு இப்போ 5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, எனக்கு 5 lakhs போதும் அப்படின்னா, ஸோ லெட் தம் ஸ்டே தட் வே. ஓகே. ஸோ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் பணக்காரன் ஆகணும், இன்னும் நிறைய ஆசைகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வேலையோ இல்லை நியூ வேலையோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸோ ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. ஓகேவா? எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப தூரம் ஓடணும். எனக்கு இருக்கிற இடத்துலையே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வாங்குற சம்பளமே எனக்கு போதும், இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையே எனக்கு போதும் அப்படின்னு கண்டென்ட்டாக இருக்கிறவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. தே டோன்ட் நீட் டு ரன். உட்கார்ந்த இடத்துலேருந்து அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எல்லாருமே இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி பற்றி ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறவங்களுடைய அந்த எண்ணிக்கைன்றது அதிகமாக இருந்தாலும் கூட அதோடைய கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் வரையும் ஒரு டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே ஒரு 10% பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சத்தியமூர்த்தியை பொறுத்தவரையில் அவர் வந்து எவ்ரி இயர் 20% நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கண்டென்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வர்றது உண்மை. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் லைஃப்பில் நடக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரி 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரையெல்லாம் யாரும் காத்திருக்கிறது கிடையாது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ ஒரு கார் பார்க்குறேன், அந்த காரை பார்த்ததும் சரி நான் அதை உடனே வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது என் கையில் காசு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னா,
நான் லோன் போடுவேன். என் கையில இப்ப அதுவே சரி ஓகே நான் ஒரு 5 வருஷமா மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கார் வாங்குற விலை தான் நான் வச்சிருக்கேன். அப்படின்னு நினைக்கும் பொழுது, உடனே ஈஸியா என்ன கிடைக்குதோ, அத உடனே எடுத்துடுறாங்க. நாம இன்னொரு வீடியோலயும் பேசியிருப்போம். அந்த வீட்டு லோன் வீடியோல, உங்களுடைய கையில இருக்கிற கேஷ என்னைக்குமே வெளிய நீங்க போடாதீங்க. அத குடுத்து எந்த அசட்டுமே வாங்கக்கூடாது. நீங்க வச்சிருக்கிற கேஷு, உங்க கையில இருக்க காசு இட்ஸ் யுவர் ஸ்லேவ். அது உங்கள் அடிமை. ராப்பகல் பாராம 24 மணி நேரமும் அந்த காசு உங்களுக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காசு உங்களுக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னா, அந்த காச நீங்க மார்க்கெட்லேருந்து எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா, அந்த உழைக்கிறது நின்னுடும். உங்களுக்கு கார் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ அந்த அசெட் டிப்ரிஷியேட் ஆகும். இதுக்கு இல்லாம இத நீங்க லோன் போட்டு வாங்குனீங்கன்னா, உங்க சேலரி இன்கிரீஸ் ஆக சரி ஓகே. இப்ப ஐ கேன் அஃபோர்ட் அ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ வெயிட் பண்ணி அத லோன் போட்டு வாங்குனீங்கன்னா, இட் வில் பி வெரி குட். உங்க காசும் உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். பிளஸ் இந்த வாங்குன அசெட்டும் அது பேங்கோட பேர்ல இருக்கும். தட் யூ டோன்ட் நீட் டூ வொரி அபௌட். இப்போ சத்யமூர்த்திக்கு வருஷா வருஷம் 20% ஏத்தணும் அப்படிங்கிறது இந்த சேலரியில சாத்தியம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா விலைவாசி வருஷா வருஷம் ஏறும் பொழுது, சத்யமூர்த்தினால 20% அவரோட சேலரி குரோத் இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அச்சீவபிள் கோல்ஸ் வச்சுக்கிறது நல்லது. நான் அதான் அவர்ட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு பர்சனல் லோன் அடைங்க. அப்புறம் ஜுவல் லோன் அடைங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் நாம பண்ணிக்கலாம். ஸோ மாசா மாசம் இந்த ரூ. 2000 போடுறது, அத நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. அது இல்லாம ஸ்டெப் அப் பண்றத அந்த ஜுவல் லோன் முடியிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லது. அதே மாரி இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல 2000 மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி போடுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப என்ன மாதிரியான ஃபண்ட்ல இவர் வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு சேஃபான மெத்தட்ன்னு நினைக்கிறீங்க? இவரோட ஏஜ் வந்து 34. இன்வெஸ்ட்மென்ட் ரூல் படி 100 மைனஸ் ஏஜ் தான் நாம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம். ஸோ 34% 100லேருந்து போச்சுன்னா பாக்கி 66. 66% அந்த 2000த்துல 66% ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும், பாக்கி இருக்கிற 34% டெட் ஃபண்ட்ஸ், அதாவது கார்ப்பரேட் பாண்டு இந்த மாதிரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ல அவரு போட்டார்னா இட் வில் பி வெரி மச் அட்வான்டேஜஸ். ஐ திங்க் சத்யமூர்த்திக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதே மாரி நீங்க வந்து நிறைய அட்வைசஸ் குடுத்துருக்கீங்க. சத்யமூர்த்தி மாரியான நிறைய நபர்களுக்கு இது பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.